ஹாய் ஹலோ மக்களே! நான் உங்கள் எஃப்எம் தமிழா. இதுதான் பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் தடவைன்னு சொல்லப்போனா, இந்த பிக் பாஸ் ஷோ தான் சொல்லலாம். பல தடவ பல விஷயங்கள் இதுவரைக்கும் மற்ற கண்டென்சன்ஸுக்கு கிடைக்காத பெனிஃபிட் எல்லாம் இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. பெனிஃபிட்ன்னு சொல்ல இல்லாது இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இவங்க கேம வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண தெரியாம ஏதோ ஒரு போக்குல போய்க்கொண்டே இருக்கணும். அதனால வந்துட்டு ஷோவ பற்றிய ஒரு நெகட்டிவ் தான் வந்து எல்லா இடத்துலயும் போய்க்கொண்டு நிக்குது. யாருக்குமே பாசிட்டிவான விஷயமே இல்ல. எனக்கே வந்துட்டு போன முறை இருந்த ஷோ வந்துட்டு இத விட பெட்டரா இருக்குன்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா போன முறை வந்து எனக்கே கொஞ்சம் போன முறை ஷோவே வந்து அவ்வளவான விருப்பம் இல்லாம இருந்தாலும், அ இதோட ஒப்படைக்க பார்த்தா அவங்க நல்லா தான் செஞ்சிருக்காங்கன்னு தோணுச்சு. அ இத பார்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் புது புது விஷயமா திரும்ப திரும்ப செய்றாங்கள். வித்தியாசமா வந்துட்டு செய்யணும்ன்ட்டு என்ன சொல்றது, ஷோவ வந்துட்டு நல்லா இதா பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இதே பார்த்தீங்களாண்டா, நந்தினி எவிக்ட் ஆனது வந்துட்டு நம்புட்ட ஓப்பன் பண்ணோனே அப்படியே கதவு தொறந்திருக்கு வெளியில போன்னு சொல்லி போட்டு கழட்டி விட்டுட்டாங்க. ஸோ தட் இப்படி புதுசு புதுசா செஞ்சாங்க. சரி என்ன நோமி இது கேம வந்துட்டு நல்லா இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு வந்து வைல்ட் கார்ட் கன்ஸ்டன்ஸ முன்னுக்கே கொண்டு வந்தாங்க. ஸோ தட் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் வந்துட்டு நல்லாவே பண்ணல. என்னோட ஷோ வந்துட்டு மொக்கையா போய் நிக்கனுடைய வைல்ட் கார்ட் கன்டெஸ்டன்ட் குடுத்து நல்லா செய்வோம்ன்னு பார்த்தா, அவங்களும் நோண்டியா போய் நிக்கிறாங்க. பேட் வேர்ட்ஸ் அதிகமா கதைக்கிறாங்க. ஓப்பன் நாமினேஷன்ஸ பத்தி ஓப்பனா நாமினேஷன பத்தி கதைச்சு கொண்டு நிக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணி கொண்டு அவைகள் போய்க்கொண்டே இருக்கணும். அதோட அ சாட்டர்டே, சண்டே அ லாஸ்ட்டா சாட்டர்டே, சண்டே ப்ரோகிராம் பத்தி நான் சொல்லணும்னு நெனச்சேன். சொல்லப்போனா ஒவ்வொரு முறையும் வந்துட்டு சாட்டர்டே, சண்டேன்டா கேப்டன்சிய பத்தி கதைப்பாங்க. எஃப்ஜே அந்த கேப்டன்சிய பற்றி ஒரு வாய் கூட எடுக்கையில, அடுத்தது முதல் நாள் சாட்டர்டே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைய பத்தி கதைக்கலாம். ஆனா, மெயினா 4 பேர மட்டும் எடுத்து வச்சுக்கொண்டு 4 பேருக்குள்ளேயே இருக்கிற விஷயத்த ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஷோ ஃபுல்லா காய்ச்சி போட்டு அன்றைய நாள் முடிஞ்சது. 2வது நாளும் வந்துட்டு பெருசா வந்துட்டு முக்கியமான விஷயம்ன்னு சொல்லி 1, 2 விஷயம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, எல்லா விஷயத்தையும் சாட்டர்டே, சண்டேல கவர் பண்ணணும். ஆனா, 1, 2 விஷயத்தோடயே ஃபுல்லா முடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு அத பார்க்கையில ஆச்சரியம் வந்துச்சு. என்னடா ஷோல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் மிஸ் ஆகுதேன்னுட்டு. இதெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இந்த ஷோவே பார்க்க எனக்கு கொஞ்சம் இப்படியெல்லாம் ஷோ போய்க்கொண்டிருக்குதா? அந்த மாதிரி தோணிக்கொண்டே இருந்துச்சு. ஸோ தட் இவங்களையும் வந்து ஒழுங்கா கேம் விளையாடுறாங்க இல்லைன்ற ஒன்னையும் பிக் பாஸே வந்துட்டு இப்ப ஐ மீன் விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு சொல்றாங்க. நீங்க கேம் ஒழுங்கா விளையாடுங்க, கேம் ஒழுங்கா விளையாடுங்கன்னு சொல்லி. ஸோ தட் அப்ப இவங்க வந்துட்டு இப்ப கொஞ்சம் ஓகே உங்களுக்கு சொந்தக்காரர் இல்ல உங்களுக்கு உங்கள விரும்பிய நபர்கள், உங்களுடைய நெருங்கிய நபர்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்லி உங்கள கைட் பண்ணினா நீங்க சரியா விளையாடுவீங்களான்னுட்டு தான் இந்த முறை பிக் பாஸ்லயே வந்துட்டு வெளிய இருக்கிறவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கூப்பிட்டு கொண்டு வந்து கதைக்க விட்டுருக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த அட்வைஸின் படி கேட்டு இவங்களோட கேம் வந்துட்டு மாறி போகுதா இல்லையான்றத காத்திருந்து பார்ப்போம். பை காய்ஸ்.